கண்மணி சிவகாமி கிட்ட கேக்குறாங்க, உங்ககிட்ட வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கறதுக்கு ஹாட் பேக் இருந்துச்சுல்ல, அது இப்ப எங்க இருக்கு? சிவகாமி தெரியாதுன்னு தலையாட்டுறாங்க. கண்மணி சொல்றாங்க, எங்க போயிட போகுது, இங்க தானே இருக்க போகுது அந்த ஹாட் பேக்கு. இருங்க, நான் பாக்குறேன். ஸ்வேதாவும் மயூரியும் கண்மணி என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மயூரி சொல்றாங்க, அந்த மாதிரி பொருள்லாம் ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க, முதல்ல இங்க தேடிப்பாரு, கிடைக்கலாட்டி ஸ்டோர் ரூம்ல வந்து தேடு. ஸ்வேதா சொல்றாங்க, முதல்ல அத்தையோட அலமாரியில பாரு. சரின்னு கண்மணி அத்தையோட அலமாரிக்கு போறாங்க, தேடுறாங்க. ஸ்வேதாவும் மயூரியும் ஏணியில உள்ள படிக்கட்டை லூஸ் பண்றாங்க. ஷோரூம் கதவை சாத்திட்டு வேகமா போறாங்க. கண்மணி ஷோரூமுக்கு போய் ஏணிய எடுத்துட்டு வர்றாங்க. கண்மணி ஏணியில ஏறி அத்தையோட கபோர்ட்ல பாக்குறாங்க, ஹாட் பேக் இருக்கான்னு. ஏணியில இருந்து கண்மணி கீழே விழுகிறாங்க. சிவகாமி கண்மணி விழுகிற அதிர்ச்சியில கண்மணின்னு கத்தி பேசுறாங்க. சிவகாமி கண்மணி விழுந்த அதிர்ச்சியில மயக்கமாயிடுறாங்க. சிவகாமி பெட்டை விட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கண்மணி விழுந்து கிடக்கிற இடத்துக்கு போறாங்க. கண்மணியோட மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்றாங்க. சிவகாமி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, நான் பேசுறேனா, நானா கட்டில விட்டு இறங்கி ஓடியாந்த, ஐயோ கண்மணி என்ன சரியாக்கிட்டு இப்படி விழுந்து கிடந்து என்ன பயமுறுத்துறிய, கண்மணி எந்திரிமா. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வர்ற சத்தம் கேக்குது. சிவகாமி வேகமா போய் பெட்ல படுத்துக்கிறாங்க. அன்பு என்னாச்சு கண்மணின்னு கேக்குறாரு. கண்மணி மயக்க நிலையிலே இருக்காங்க. தண்ணி தொளிச்சு மயக்க நிலையில இருந்து தெளிய வைக்க முயற்சி பண்றாங்க. கண்மணி கண் முழிச்சிடுறாங்க. கண்மணிய பார்த்து அன்பு சொல்றாரு, கொஞ்சம் பார்த்து ஏணியில ஏறி இருக்க கூடாதா? கண்மணி சொல்றாங்க, கவனமா தான் இருந்தேன், கபோர்ட புடிச்சு ஏணியில ஏறுறப்ப ஏணி நகன்றுச்சு. பவி கீழே இருக்கிற நட்டை எடுக்கிறாங்க. பவி கேக்குறாங்க, இது என்னது? கார்த்தி கேக்குறாரு, காட்டு பவி. சிவகாமி மயூரியையும் ஸ்வேதாவையும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செந்தில் சொல்றாரு, கார்த்தி இது ஏணியோட நட்டு, இது லூஸ் ஆகி கலண்டதுனாலதான் ஏணி விழுந்திருக்கு. கார்த்தி சொல்றாரு, இனிமேட்டு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு ஏறுங்க. சிவகாமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இப்ப நான் குணமானது யாருக்குமே தெரியக்கூடாது. சிவகாமி படுத்து தூங்குறாங்க. சிவகாமிக்கு காவலா கண்மணியும் படுத்து தூங்குறாங்க. சிவகாமி பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. சிவகாமி கால் பண்றாங்க, நான் சிவகாமி பேசுறேன், என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் சொல்றத மாத்திரம் கவனமா கேளுங்க. சிவகாமி போன்ல எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நான் போனை வைக்கிறேன். சிவகாமி பெட்ல போய் படுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.